2023ல அடிக்கடி திடீர்னு நம்ம காணாம போயிருப்போம். கொஞ்ச நாள் இருப்போம், திடீர்னு காணாம போயிருவோம். காணாம போயிருவோம்னா என்ன சொல்றாங்க, சர்ச்சுக்கு வராம போயிருவோம், ஜெபம் பண்ணாம போயிருவோம், பாட்டு பாடாம போயிருவோம். திடீர்னு ஒரு சில நேரங்களில் நம்ம ஆண்டவருடைய கண் பார்வை விட்டு விலகி போயிருவோம். ஆனா ஆண்டவர் போயிருவாருங்களா? என்னங்க, போவாருங்களா போக மாட்டாருங்களா? அவர் போகாதனாலதான் திரும்ப நீங்க வர்ற வரைக்கும் அவர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வந்துட்டு நம்மளை வழி நடத்துகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒருவேளை 2023ல நிறைய நேரங்களை காணாம போயிருந்தோம்னு சொன்னோம்னா ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிறதுக்கு அவர் காத்திருக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. யோசுவா 3வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து வாசிங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். ஆமென். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க, 6வது வசனம். பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றார். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்ல பாருங்க, ரெண்டு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, நாளைக்கு நீங்க உங்களை சுத்தம் பண்ணிக்கங்க, ஆண்டவர் மத்தியில என்ன செய்ய போகிறார்களா? அற்புதத்தை செய்வோம். அப்ப அற்புதத்தை வாங்குவதற்கு முன்பாக நம்ம தகுதியா இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்படியே தகுதி இருந்தாலும் அடுத்த 6வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவர்களுக்கு முன்பாக என்ன போச்சுங்களா? உடன்படிக்கை பெட்டி. அல்லேலூயா. எங்கெல்லாம் உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னாடி போகுதோ அந்த கதைகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம தொடர்ந்து எரிகோ ஜெபத்துல நம்ம படிக்கிற வசனங்கள் தான். இது ஆண்டவர் பலகாலமா இந்த வார்த்தைகளை எனக்கு போட்டுக்கிட்டே இருந்தார். யோர்தான் நதி வந்துட்டு 2 பக்கம் கரை புரண்டு ஓடுது. இப்ப ஜனங்கள் வந்துட்டு அந்த இடத்தை விட்டு தாண்டி போகணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அற்புதத்தை காண போறீங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. முதல்ல எதை அனுப்புனாங்க ஆண்டவர்? எதை அனுப்பணுமா? நமக்கு முன்னாடி உடன்படிக்கை பெட்டியை அனுப்புங்கிறாரு. அல்லேலூயா. நமக்கு முன்னாடி செல்லக்கூடிய ஒரு நாமம் வேணும், அதுதான் இயேசுவின் நாமம். அல்லேலூயா. அப்ப இந்த உடன்படிக்கை பெட்டியை முன்னாடி அனுப்புங்கிறாரு. கீழ் வசனம் வாசிங்க, 14வது வசனத்துல இருந்து 16வது வசனம் வரைக்கும் வாசிங்க. ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களில் இருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமைக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீர் முகத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் என்று சாதாரண நடந்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு புயலாக புரிந்தது. உப்பு கடல் எனும் சமனான வெளியில் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் தூக்கி ஓடிவிட்டு அப்பொழுது ஜனங்கள் எரியோவுக்கு நடந்து போனார்கள். ஆமென். அல்லேலூயா. ஜனங்கள் எரியோவுக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு தடங்கள் இருந்தது. ஆண்டவர் எல்லா தடங்களையும் மாற்றுகிறவர். அல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குதுங்களா? ஒரு பெரிய யோர்தான் இருக்குது, 2 புறம் கரை புரண்டு ஓடக்கூடிய ஒரு யோர்தான், ஒரு மிகப்பெரிய தண்ணி. அந்த இடத்தை விட்டு தாண்டியே போக முடியாது. யோர்தானை கடக்கிறதுக்கு முன்பாக ஒரு பொட்டியை ஆண்டவர் அனுப்பினார். அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்ததுங்க? என்ன இருந்ததுன்னு தெரியுங்களா? அது என்ன, அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்தது? உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 10 கட்டளை இருந்தது. வேற வேற என்ன இருந்ததுங்க? ஒரு கோல் இருந்தது, ஆரோனின் துளிர்த்த கோல் இருந்தது. வேறங்க ஒண்ணு முக்கியமான ஒண்ணு, அவங்க வந்துட்டு யாத்திராமத்துல நடந்து போகும் பொழுது இதை ஞாபகமா எடுத்து வைங்கன்னு ஆண்டவர் ஒண்ணு கொடுத்து எடுத்து வைக்க சொன்னார். மன்னாவை எடுத்து வைக்க சொன்னார். அல்லேலூயா. அப்ப அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள ஆரோனின் துளித்த கோல், 10 கட்டளைகள், மன்னா இருந்தது. அல்லேலூயா. நம்ம அந்த பெட்டின்னு பார்த்துட்டா அது சாதாரணமா தான் இருக்கும், ஆனா அது தேவனுடைய பெட்டி. அல்லேலூயா. எப்ப தேவனுடைய பெட்டி முன் சென்றதோ, எப்போ ஆண்டவருடைய வார்த்தை, இந்த இடத்துல நீங்க என்ன கேட்டுக்கணும், உடன்படிக்கை பெட்டிங்கிறது தேவனுடைய வார்த்தை. எப்போ உங்களுக்கு முன்னாடிலாம் ஆண்டவருடைய வார்த்தை வைக்கிறீங்களோ, எப்பெல்லாம் இயேசுவின் நாமத்தை முன்னாடி வைக்கிறீங்களோ, அப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் பின்னாடி என்ன ஆக ஆரம்பிக்குங்க, உங்களை விட்டு ஒவ்வொன்னா விலக ஆரம்பித்துக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அந்த இடத்துல சொல்லப்படுது, அது அறுப்பு காலமா இருந்ததுனால 2 பக்கம் கரை புரண்டு ஓடுகிற வெள்ளம் வரும், ஆயினும் பயப்படாத. முதலாவது யார் உள்ளுக்குள்ள போகட்டும்? உடன்படிக்கை பெட்டி போகட்டும். அதை தூக்கிட்டு போறவங்க யாருங்க? அல்லேலூயா. இந்த இடத்துல தான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி நிக்கிறவங்க உங்களுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிற பொறுப்பாளிகள் தான். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னு நினைச்சு, உங்க வாழ்க்கையில நன்மை நடக்கும்னு சொன்னா தேவனுடைய வார்த்தை இருக்கணும். தேவனுடைய வார்த்தை எப்ப உங்களுக்கு முன்னாடி போகுதோ அப்பதான் வழிகள் என்ன ஆக ஆரம்பிக்குங்க, தெளிவாக ஆரம்பிக்கும். யோர்தான் பிரியணும்னு சொன்னா தேவனுடைய வார்த்தை முன்னாடி போய்தான் ஆகணும். அல்லேலூயா. அப்ப எப்ப ஆசாரியரின் கால் அந்த தண்ணியில பட்டுச்சோ அப்பவே ஒரு மாற்றத்தை பார்க்க முடிந்தது. அல்லேலூயா. யோசுவா 4வது அதிகாரத்துல 10வது வசனம் வாசிங்க. மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றின்படியும் ஜனங்களுக்கு சொல்லும்படி கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் செய்து முடியும் மட்டும் பெட்டியை சுமைக்கிற ஆசாரியர் யோர்தானின் நடுவே நின்றார்கள். ஜனங்கள் தீ விரித்து கடந்து போனார்கள். 13வது வசனம் வாசிங்க.
ஏறக்குறைய 40,000 பேர் யுத்த சன்னத்தராய் யுத்தம் பண்ணும்படி கர்த்தருக்கு முன்பாக எரிகோவின் சமனான வெளிகளுக்கு கடந்து போனார்கள். ஆமென், அல்லேலூயா. இது வந்துட்டு போர் புரியறவங்க மட்டும் 40,000 பேர். ஆனா அங்க நமக்கு வந்துட்டு உள்ள யாத்திரைக்குள்ள போறவங்க இது வரைக்கும் கானானுக்குள்ள யாரும் போகல. எரிகோவை உடைக்கணும், இன்னும் தான் கானான் ப்ராசஸே இருக்குது. ஆனா அப்ப இருக்கிற ஜனக்கூட்டம் கிட்டத்தட்ட எத்தனையோ பேர், 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம் சொல்லுது. அப்ப இத்தனை மக்களும் யோர்தானை கடந்து தீர்க்கிற அளவுக்கு யார் அங்க நின்னாகணுங்க? யார் நின்னாங்க? ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டி தூக்கி வச்சுக்கிட்டு நின்னாங்க. அல்லேலூயா. இதுதான் ஒரு ஊழியரோட கடமைங்க. நீங்க வந்துட்டு நினைக்கிறீங்க நான் திடீர்னு போறேன், நான் தப்பிச்சிட்டேன்ப்பா, என்னோட அதிர்ஷ்டம் தப்பிச்சிருச்சு, இல்ல நான் என் குடும்பத்துல நான் யாரோ பண்ண புண்ணியம் தப்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு முன்னாடி உங்களை தூக்கி உங்களுக்காக ஜெபம் பண்ணி உங்களுக்காக காத்திருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது, மறந்துடாதீங்க. அல்லேலூயா. அது வந்துட்டு உங்க சபையை சேர்ந்தவங்களா இருக்கலாம், உங்க விசுவாசியா இருக்கலாம், உங்க நண்பரா இருக்கலாம், யாரெல்லாம் உங்களுக்காக ஜெபம் பண்றாங்களோ அப்பெல்லாம் நீங்க பிரச்சனைகள் இருந்து வெளியே வந்துகிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பிரச்சனை இல்லாம பிரச்சனை மாறணும்னா தேவனுடைய வார்த்தை முன்னாடி சென்றே ஆகும். தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு பிரச்சனை முடியவே முடியாது. இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது பாருங்க, அத்தனை பேர் கடந்து தீர்க்கிற அளவுக்கு என்ன நடந்ததுங்களாமா அந்த இடத்துல? அவங்க நின்னாங்க, புடிச்சு நின்னாங்க. ஆனா கீழ் வசனத்தை வாசிங்க, 10வது வசனத்துல கடைசி வரையும் மட்டும் வாசிங்க. 10வது வசனத்துல யோசுவாவுக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் செய்து முடியும் மற்றும் பெட்டியை சுமைக்கிற ஆசாரியர் யோர்தானின் நடுவே நின்றார்கள். ஜனங்கள் தீ விரித்து கடந்து போனார்கள். ஆமென், அல்லேலூயா. இந்த வார்த்தை நீங்க புடிச்சுக்கோணுங்க. ஜனங்கள் எப்படி போனாங்களா? யாரும் வந்துட்டு சரி அவங்க தானப்பா நிக்கிறாங்க, யோர்தான் தான்ப்பா பிரிஞ்சிருக்குன்னு அசால்ட்டா யாரும் போக கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் பண்ற தப்பு அதுதான். ஆண்டவர், இப்போ நான் இன்னைக்கு பேச போற தலைப்பு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வழிகாட்டுகிற கர்த்தர், காணாமல் போன நம்மை வழிகாட்டுகிற கர்த்தர். முதலாவதா வழிகாட்டுறது என்னங்க? உடன்படிக்கை பெட்டிங்கிற தேவனுடைய வார்த்தை நம்மளை வழிகாட்டுது. அல்லேலூயா. அப்போ நம்ம காணாம போயிருந்தாலும் சொன்னாலும் ஆண்டவர் ஒரு வழியை உண்டு பண்ணும் பொழுது நம்ம தீவிரமா அதை போய் என்ன பண்ணணுங்களா? சுதந்திரித்து கொள்ளணும். ஒருத்தர் உங்களுக்காக ஜெபம் பண்றாங்க, தேவனுடைய வார்த்தை உங்களுக்காக இருக்குது, உங்களுக்காக ஒருத்தர் மண்டி போடுறாங்க, சபையில உட்கார ஜெபம் பண்றோம் அப்படிங்கும் பொழுது இந்த ஜனங்கள் யாருமே அஜாக்கிரதையா இல்லை, எல்லாம் தீவிரமா போனாங்களா? ஏன்னா அவங்க புடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்களா இல்லையா? அப்ப அதுதான் முக்கியங்க. விசுவாசிகளா இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது எவ்வளவு தீவிரமா நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளணுமோ அவ்வளவு தீவிரமா நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளணும். அல்லேலூயா சொல்லி அப்ப நமக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னா அதை தீவிரமாய் எடுக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஆசாரியர்கள் உடன்படிக்கையை பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அத்தனை பேர் நின்றுகிட்டு தான் இருந்தாங்க. உள்ளுக்குள்ள அத்தனை பேர் வருகிற வரைக்கும் இதுதாங்க ஊழியரோட வேலை. ஏன்னா இன்னைக்கு ஏன் நீங்க வாங்க ஜெபம் பண்ணுங்க, எதுக்கு ஒவ்வொரு டைம் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம்? கூப்பிடாம நமக்கு இருந்துக்கலாம். இன்னைக்கு காலையில வந்துட்டு 6:30 மணிக்கு ஜெபம் சொல்லி இருந்தது. நான் 5 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கிற, திரும்ப 6:30க்குலாம் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா 6:30, 6:45 ஆகுது, 7 ஆகுது, 7:15 ஆகுது, 7:30 ஆகுது, 7:45, 8 மணிக்கு வர்றாங்க. எத்தனை மணிக்கு வந்தீங்கல்ல? ஸ்தோத்திரம். கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷங்க பார்க்கலீங்க உங்களைய. இந்த இடத்துல தான் நான் உங்களுக்கு சொல்லணும். இது இன்னைக்கு காலையில சொல்லணும்னு நினைச்சா ஆண்டவர் என்ன இப்ப சொல்றாரு தெரிஞ்சுக்குங்க. 2 வகையான ஆசீர்வாதம் இதுக்கு முன்னாடியே சொல்லிக்கிறேன். நீ எத்தனை மணிக்கு வா? 3 மணிக்கு வா, 6 மணிக்கு வா, 9 மணிக்கு வா, கூலி என்ன? இதுவே ஆண்டவர் சொல்றாரு, நீ 30 தான் பலன் கொடுப்ப, 60 தான் பலன் கொடுப்ப, 100 தான் பலன் கொடுப்பீங்க. இப்ப நீங்க என்ன பலன் எடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க? அப்ப 100 பலன் கொடுக்கறவங்க வேலை ஆரம்பிக்க முன்னாடி வந்திருக்கணுமா, வேலை ஆரம்பிச்சு இடையில வரணுமா? ஏங்க போறீங்களே 8:30 மணிக்கு முன்னாடி கையெழுத்து போடணும்னு ஓடுறீங்களே, அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓடுறீங்களே, இது நீங்க 2 புரிஞ்சுக்கணுங்க. ஆண்டவர் ஆசீர்வாதம் தரலின்னு சொல்ல, நான் இதையே பேசி இருக்கிறேன். நீங்க எத்தனை மணிக்கு வேணா உள்ளுக்குள்ள வாங்கன்னு பேசி இருக்கிறேன். ஆனாலும் நீங்க தெரிஞ்சுக்கங்க, நீங்க 30 தான் பலன் கொடுப்பீங்கன்னு சொல்லி. யாரும் முதலாவது வர்றானா அவனுக்கு தான் அங்கீகாரம். நான் காலையில சொல்லும் போது சொன்னேன் இல்லையா, உத்தமமாய் நடக்கிறவனுக்கு தான் ஜீவ கிரீடம். உத்தமம்னா என்ன? காலையில 6:30 மணிக்கு ஆராதனை, 6:15 இருந்தா அது உத்தமம். சரி பாட்டுப்பா 6:30க்கு போலாம், இல்ல 6:45 போலாம், 7 மணிக்கு போலாம்னா அது உத்தமமா? இப்ப 2 பேர் இருக்கிறீங்க, 6:30க்கு வந்து ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, 8 மணிக்கு வந்த, இதுல யாரை பார்த்து உத்தமம்னு சொல்லுவோம்? இவ்வளவு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. உத்தமனா நடந்தா தான் நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ள முடியும்னு சொன்னோம்ல. இந்த வார்த்தை என்ன, நான் இது எப்ப சொல்றேன்னு தெரியல. இது சொல்லலாமா வேண்டாமா ஆண்டவரே நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஆண்டவர் சொல்லிக்கிறேன், ஏன்னா நீங்க உத்தமனா நடக்க வேண்டும். அல்லேலூயா. 2024 குறை கிடையாது, நிறைவு. ஆண்டவர் எல்லாத்துலயும் ஆசீர்வதிக்கிறவர் தான், இல்லைன்னு நான் சொல்லல. நீங்க ஆண்டவர் அவங்களுடைய நிலைமையை பாக்குறாரு.
எல்லாத்துக்கும் நிலைமை இருக்குதா இல்லையாங்க? நீங்க 8 மணிக்கு வர முடிஞ்ச எனக்கு நான் ஏன் வந்துட்டு 6:30 மணிக்கு உட்காந்துருக்கிறேன், 5 மணிக்கு எந்திரிச்சு எதுக்கு உட்காந்துருக்கிறேங்க? ஆண்டவர் ஏன் நிலைமை பார்க்கிறேன். ஒண்ணுமே வேண்டாம், ஜெபம் பண்ணா போதும், என்னோட பங்கு எனக்கு கிடைச்சிரு. அதாவது காரியத்தை சொல்ல வேண்டியது எனக்கு மேல விழுந்த கடமை. அதை நான் ஒரு வேளை 8 மணிக்கு வந்திருந்தா உங்க எல்லாத்தையோட ஆக்கினிக்கு தண்டிக்கப்பட வேண்டியவன் நான் தான். யார் சொல்றாங்களோ உங்க வாயில இருந்து இன்னைக்கு காலையில உத்தமனை பத்தி சொல்லும் போது என்ன சொன்னுங்க, நீ வாயை திறந்து ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டுனா உனக்கு அதனால நஷ்டமே ஏற்பட்டாலும் அந்த வார்த்தையை விட்டு என்ன பண்ணக்கூடாது, மீறக்கூடாது. அல்லேலூயா. அப்ப 6:30 மணிக்கு ஆராதனைக்கும் போது சரி பாஸ்டர் வந்துடும், நீங்க 6:30 மணிக்கு வருவீங்க, நான் இங்க காத்துக்கிட்டு இருப்பேன். அப்போ லேட்டா வரும்பொழுது என்னங்க, சரி ஆண்டவரே காத்திருக்கிறார், மனுஷன் காத்திருக்கிறதுல என்ன. ஒரு சிலர் தண்ணி வரலையேன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க அடுத்த டைம் தண்ணி வரலையேன்னு கஷ்டப்படாதீங்க, என் வீட்டு பக்கத்துல பைப் வரணுமே ஜெபம் பண்ணுங்க. அதெல்லாம் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஆண்டவர் முடியாதுன்னா சொல்ல போறாரு, ஆண்டவர் தரமாட்டேன்னா சொல்ல போறாரு. ஆண்டவர் உங்களை கஷ்டப்படுத்தி கூட்டு வர்றது ஆண்டவர் விருப்பம் இல்ல. ஆண்டவர் என்ன கஷ்டப்படாம போகணும் ஆண்டவரேன்னு கேட்டு பாருங்க, நிச்சயம் அதற்கான வழிகளை செய்வார். அல்லேலூயா. அப்ப நீங்க என்னைக்காவது காணாம போயிருப்பீங்க, திடீர்னு காணாம போயிருவீங்க. ஆனாலும் அந்த காணாமல் போனாலும் ஆண்டவர் காத்துக்கிட்டு தான் இருக்கிறார். இந்த இடத்துல அந்த ஜனங்கள் தீவிரமா வரணும் அப்படிங்கறதுக்காக ஆண்டவர் காத்து இருக்கிறார். அல்லேலூயா. தயவு செய்து சொல்றேன், தீவிரமா வந்து படுங்க. அல்லேலூயா. அன்னைக்கு வந்துட்டு ஜனங்கள்லாம் இருந்துகிட்டு தான் இருந்தாங்க. சரி 40 லட்சம் பேர் போகும்போது பின்னாடியே உட்காந்துருக்கிறவன் சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு கூட போயிருக்கலாம். அவங்க எவ்வளவு தூரம் போகணும்? கிட்டத்தட்ட எத்தனை பேர் போயிருப்பாங்க? ஒரு 2 மணி நேரம் ஆயிருக்கு, 3 மணி நேரம் ஆயிருக்கு. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? சரி அவன் முன்வரிசையில போயிட்டு இருக்கிறான்டா, ரேஷன் கடையில கூட்டமா இருந்தா என்ன பண்ணுவோம்? முதல்ல அப்படியே உட்காந்துக்குவோம், இல்லைன்னா கல்ல வச்சுட்டு போவோம். அது மாதிரி அந்த இடத்துல பண்ணிருக்கலாம். ஆனா உங்களுக்கு முன்னாடி நிக்கிறவங்க ஆசாரியர்கள் மறந்துடாதீங்க, உங்களுக்கா உயிரை கொடுத்து நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு, அவங்களுக்கு கால் வலிக்கும், அவங்களும் பொட்டி தூக்கிட்டு தான் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. எதுக்குங்க? நீங்க யோர்தானை கடந்து வரோன்னு அவர்களை யாரும் ஈசனா நீங்க பாத்துறாதீங்க. உங்களுக்கு முன்னாடி நிக்கிறவங்க சிறியவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு முன்னாடி நான் ஜெபிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அவங்க வார்த்தை கேளுங்க. அல்லேலூயா. எல்லாரும் தான் இருக்கிறாங்க ஆண்டவருடைய பார்வைக்கு. எல்லாம் நான் என் கணக்குல போய் கணக்கு கொடுத்துட்டு போயிருவேன், எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் என்னை பார்த்துருவார், சரிப்பா நீ சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டு இருந்துக்கணும். ஆனா எத்தனை பேர் நான் செய்யறேன்னு சொல்லி செய்யாம இருந்திருக்கிறோம்? காணாமல் போன உங்களே கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் இந்த வருஷம் வந்திருக்கிறார். அல்லேலூயா. நிறைய இடங்கள்ல காணாம போயிருப்போங்க, திடீர்னு மறைஞ்சு போயிருப்போங்க. ஆனாலும் காணாமல் போகாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதுக்காக ஆண்டவர் உங்களை விட்டு விலக மாட்டார். அல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, யோர்தான்ல அவர்கள் கடந்து தீரும் வரைக்கும் உங்களுக்காக நாங்க தான் நின்னாகணும். முதலாவது ஆக்கினி யாருக்கு? அதனாலேயே நீ ஊழிக்காரன் ஆகாதா அப்படிங்கிறாரு. நீங்க ஏன் நிறைய பேர் இங்க உட்காந்துருக்கிறது? அதுலயும் ஒரு வகையில நிறைய பேர் 30 வருஷம் 40 வருஷம் ஆனாலும் ஏன் அப்படி உட்காந்துருக்காங்க? எதுக்குடா நம்ம வம்புல போய் சிக்கிட்டா? ஏன்னா முதல் ஆக்கினி யாருக்குங்க? ஊழியக்காரனுக்கு. அல்லேலூயா. காரியத்தை கட்டாயம் சொல்லி ஆகணும், சொல்ல வேண்டியது எங்க மேல விழுந்த கடமை. அப்ப நீங்க முடிஞ்ச அளவுக்கு உத்தமனா இருங்க. 30 பங்குலயே நம்ம பலன் கொடுத்துக்கிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? என்ன பண்ணுவீங்க? ஒரு விவசாயி இருக்கிறாங்க, ஒரு நெல் விதைக்கிறீங்க, ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் தொடர்ந்து நெல் போடுறத விட கம்மியா விளைச்சிக்கிட்டு இருந்தா திரும்ப நெல் போடுவீங்களா? நமக்கே அழுத்து போயிரும், என்னப்பா இப்படின்னு. ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்னடா வருஷம் சர்ச்சுக்கு போறோங்கிற பண்ற, நீங்க சர்ச்சுக்கு வந்துகிட்டு தான் இருக்கிறீங்க. புரியுதா நான் சொல்றது? குறைவா இருக்கிறீங்கன்னு நான் சொல்றேன், உத்தமம் இல்லைன்னு சொல்றேன். நீங்க 30 தான் கொடுக்குறீங்கன்னு சொல்றேன். நம்ம டெய்லியும் சர்ச்சுக்கு வரோம், ஆனா என்ன ஆகுது? அந்த உத்தமம் கொஞ்சம் குறையுது. அப்போ உங்களுக்கான பலனும் உங்களுக்கு கொஞ்சம் குறையும். அது வெளியிருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. நான் ஜெபம் பண்றப்ப ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறாருப்பான்னு நினைக்கிறீங்க. நீங்க 30 பங்கு அடையும் போதே நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களே. நீங்க 100 பங்கு அடைய வேண்டிய நிலைமை வந்ததுன்னா உங்க ஆசீர்வாதத்தை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. நீங்க எங்கேயோ போயிருவீங்க. அல்லேலூயா. இப்ப நம்ம இங்கெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கோம் தெரியுமா? நம்ம யாருமே 100 பங்கு கொடுக்கல, இருந்தாலும் டெய்லி சாப்பிடுறோம், டெய்லி தூங்குறோம், ஆசீர்வாதமா இருக்கிறோம், உயிரோட இருக்கிறோம். இதனால நான் 100 பங்கு கொடுக்குறேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கிடையாது. ஆனா நீங்க 100 பங்கு கொடுக்க வேண்டிய நிலைமை வந்ததுன்னா உங்க ஆசீர்வாதம். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வந்துட்டு உலகத்துக்கு ஒளின்னு சொல்லி. அல்லேலூயா. அந்த லெவலுக்கு போய் தொடருங்க. இந்த 2024 நீங்க உத்தமமா நடந்துக்கணும், முழுமையா நடந்து கொள்ளணும். அல்லேலூயா. அப்ப யோர்தான் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி நிக்குது. தேவனுடைய வார்த்தை எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் வழிகள் என்ன ஆகுதுங்க? உருவாகுது. அல்லேலூயா. அதுக்கு 2 விஷயம். ஒண்ணு உங்களுக்காக ஜெபிக்கிறவங்க, ஒண்ணு நீங்களும் தீவிரமாய் உள்ள பிரவேசிக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. ஏனதானம் இருக்கக்கூடாது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருப்பிரசங்கத்தை ஜாக்கிரதையோடு உபதேசிக்கணும், கை கொள்ளணும். சரிங்களா? அதனால உங்களுக்கு தீவிரம்னா என்னங்க? அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா? அவங்களால மெதுவா கூட போயிருக்க முடியும். ஒருவேளை 10 பேர் பின்னாடி நின்னா விட்டு போயிருவாங்களா? எல்லாரும் கோவை குற்றாலம் போறோம், வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, 5 பேர் வரலன்னு சரிப்பா அவங்களை விட்டுட்டு வாங்கன்னு வண்டி எடுத்துருவாங்களா?
என்ன பண்ணுவாங்க? உள்ள இருக்கிறவங்க திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. எங்க போய் தொலைஞ்சாலுங்களோ உள்ள திட்டிக்கிட்டே இருந்தாலும் அவங்களுக்காக காத்திருக்கிறாங்க இல்லையா? அப்படிதாங்க யோர்தான் உங்களுக்காக காத்துதான் இருந்துக்கும். இப்பவும் சொல்றேன், இனிமேலும் சொல்றேன், உங்களுக்காக வழி காத்துதான் இருக்கும். ஆனாலும் நீங்க எப்படி உள்ளுக்குள்ள பிரவேசிக்கணும்? தயவு செய்து அந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. அதுக்காக ஆண்டவர் மூடல, யோர்தான மூடல. இப்போ நான் சொல்றேன், அதை நம்ம நீங்க என்னன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கூடாது. ஏப்ப நான் என்னைக்கு போனாலும் யோர்தான் திறந்துதான் இருக்குன்னு நினைக்காதீங்க. இருந்தாலும் ஜனங்கள் தீவிரமாய் உள்ளுக்குள்ள போனார்கள். அல்லேலூயா. ஏன்னா உங்களுக்கு கொடுக்கிற பொறுப்புல நீங்க எப்படி இருக்கணுங்க? உத்தமம் உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப உடன்படிக்கை பெட்டிங்கிற தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாக போச்சுன்னா வழி உங்களுக்கு தானாக உருவாகும். அல்லேலூயா. அப்புறம் அவர் நடத்துகிற வழியில நிறைய விதங்கள் இருக்குது. அதுல ஒரு வழிதான் என்ன தெரியுங்களா? உடன்படிக்கை பெட்டிங்கிற தேவனுடைய வார்த்தை. எப்பெல்லாம் நீங்க ஜெபிக்கிறீங்களோ, எப்பெல்லாம் ஆராதிக்கிறீங்களோ, துதிக்கிறீங்களோ, அப்பெல்லாம் உங்களுக்கு வழிகள் என்னங்க உண்டாகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. யாத்திராகமம் 13வது அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூறும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். ஆமென். அல்லேலூயா. முதலாவது என்ன பாத்துங்க? உடன்படிக்கை பெட்டி நமக்கு முன் சென்றது, வழியை ஆயத்தப்படுத்தி கொடுத்தது. இரண்டாவதா பாக்குறது, ஆண்டவர் மேக ஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். அல்லேலூயா. அங்கேயும் காணாம போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. திடீர்னு காணாமனா அம்மா சொன்ன மாதிரி ஒரே அடியா காணாம போனவங்களும் இருக்கிறாங்க. முறுமுறுத்தவங்களை பார்த்தா வலு சர்ப்பம் வந்து எல்லாத்தையும் கடிச்சு கொதறி விட்டுருச்சு. சாவு உளுந்துகிட்டே இருக்குது. திடீர்னு ஏதோ ஒண்ணு பண்றாங்க, பைல்ஸ் வந்து வயிற்றால வாயே சாகுறானுங்க. அப்போ காணாமல் போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் நடத்தினாரா இல்லையா? மேகஸ்தம்பம் நடத்துச்சு, அக்னி ஸ்தம்பம் நடத்துது. நம்மளும் தினந்தோறும் ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், வர்றோம். ஆண்டவர் வழிகளை உண்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் இடையில என்ன பண்ணிடுறோங்க? நம்ம காணாம போயிடுறோம். அல்லேலூயா. காணாம போறோம்னா வராதுன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. நீங்க ஜெபம் பண்ணாம இருக்கிறது, உபவாசம் பண்ணாம இருக்கிறது, இன்னும் சொல்ல போனா வந்துட்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யாம இருக்கிறது, இன்னும் வந்துட்டு எல்லாத்தையுமே சேர்த்துக்கணும். நிச்சய நியாய தீர்ப்புக்கு பரலோகம் போறதுக்கு என்னென்னலாம் நம்ம கத்துக்கிட்டோமோ அதுல எல்லாம் எங்கேயாவது நம்ம விட்டுருந்தோம்னா அந்தந்த இடத்துல எல்லாம் காணாம போயிருக்கிறவர்கள் அர்த்தம். அல்லேலூயா. அந்த அவங்க வருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கரெக்டா வந்துருவாங்க. வெள்ளிக்கிழமை என்ன பண்ணிடுவாங்க? காணாம போயிருவாங்க. சனிக்கிழமை என்ன பண்ணிடுவாங்க? காணாம போயிருவாங்க. அல்லேலூயா. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 5வது வசனம். ஜனங்கள் ஓடி போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போகவிட்டது என்ன காரியம் என்றார். ஆமென். அல்லேலூயா. வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு மறுபடியும் கோபம் வந்துருச்சு. எப்படி நான் விடலாம் அவனை அப்படின்னு சொல்லி 7வது வசனத்துல சொல்லுது, இவருக்கு உடனே பார்வோனுக்கு கோபம் வந்து 600 ரதத்தை எடுத்துக்கிட்டு, ரதம்னா என்னங்க? ரதம்னா என்னங்க? ஒரு குதிரை, ஒரு சேரட் மாதிரி, அது பெருசு. எல்லா வீரர்களையும் கூட்டிட்டு துரத்திக்கிட்டு போறாரு. அல்லேலூயா. 9வது வசனம் வாசிங்க. எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே ஆகா சேகோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னணியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை விட்டினார்கள். ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை யார் வழி நடத்துறாங்க? மேகஸ்தம்பம் நடந்துச்சு, அக்னி ஸ்தம்பம் நடந்தது. இருந்தாலும் வந்துட்டு என்னங்க, பார்வோன் பின்னாடி போய் ஒரு இடத்துல அவரை லாக் பண்ணிட்டாங்க. முன்னாடி அவர்களுக்கு முன்னாடி சிவந்த சமுத்திரம் இருக்குது, பின்னாடி பள்ளத்தாக்கு இருக்குது. அவங்களால பின்னாடி வர முடியாது. இப்ப என்ன பண்ண முடியாதுங்க? முன்னாடியும் போக முடியாது. 11வது வசனம் 12வது வசனம். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதனால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும் போதே நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகுவதை பார்க்கிறோம், எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நிறைய பேர்த்தோட வாழ்க்கையை தாங்க பின்னிட்டு போயிடுறது. கொஞ்ச நாள் பார்த்துட்டு, ஆண்டா ஏப்பா நீ 430 வருஷம் அடிமைப்பட்டு கிடக்குற, நீ வந்துருன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தா அவங்களை கூட்டு வந்து அதுக்கு நான் பேசாம வேலையே செஞ்சிருக்கலாமே அப்படின்னு. அப்படித்தான் சொல்லுவேன். ஏக்கா சர்ச்சுக்கு போறேன்னு சர்ச்சு டைம் எல்லாம் முடிஞ்சிட மாட்டேது. டைம் முடிஞ்சிருன்னு நினைச்சிட்டு நான் சர்ச்சுக்கு வரலீங்க அப்படிம்பாங்க. 7:30 மணிக்கு ஜெபமா, 8:15 ஆயிடுச்சுங்க, இதுக்கு மேல சர்ச்சுக்கு வரணும். அப்பேற்பட்டவங்களுக்கு தான் 3ஆம் மணி வேலை, 6வது மணி வேலை, 9ஆம் மணி வேலை. நீங்க அதையாவது பயன்படுத்திக்கிறாரு. நீங்க அப்பவும் எங்க 1 மணி நேரத்துல முடிஞ்சிட்டு எதுக்குங்க சர்ச்சுக்கு போகணும், அந்த எண்ணத்தை உருவாக்க கூடாதுன்னு தான் ஆண்டவர் இப்படி ஒரு கதையை சொன்னார். அதையும் நமக்கு சாதகமா எடுத்துக்கிறது எல்லாத்தையும். இந்த இடத்துல என்ன ஆகுதுங்களா, ஆண்டவர் அவங்கள பாதுகாத்து கூட்டு வந்து எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க எப்படி போறாங்களா, பேசாம நாங்க போய் அங்கேயே வேலை செஞ்சிருக்கலாம், இங்க கிடந்து சாகிறதுக்குன்னு சொல்லி. அல்லேலூயா.
ஆண்டவர் மேகஸ்தம்பத்தை வச்சு அக்னி ஸ்தம்பத்தை வச்சு வழி நடத்தினாலே நம்ம புத்தி என்ன பண்ணுதுங்க பின்னாடி அதுக்கே போயிருக்கலாம்ப்பா. பிரச்சனை பார்த்து நிறைய நேரங்களில் நம்ம அப்படித்தான் பயப்படுறோம். பிரச்சனை பார்த்து திடீர்னு காணாம போயிடுறோம். ஆண்டவருடைய நடத்தல் இருக்குங்கிறதே மறந்து போயிடுறோம். அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் வல்லமையுள்ள தகப்பன். அல்லேலூயா. ஏங்க வழியில நடத்துறது யாரு? வெளிச்சத்தை கொண்டு வருகிறது யாருங்க? ஆண்டவர். ஆண்டவர் நடத்திட்டாருன்னா விட்டுருவாருங்களா? விட மாட்டார். ஆனா அதுக்கு காத்திருப்பு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. 19வது வசனம் 20வது வசனம் வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்கள் பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்களை பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ஒன்றோடொன்று சேராதபடி அவர்கள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாயிற்று. ஆமென். அல்லேலூயா. இப்ப ஒரே விஷயங்க, ஆண்டவர் கொடுக்கிற அதே மேகஸ்தம்பம் இஸ்ரவேலர்களுக்கு எப்படி இருந்ததா? வெளிச்சமா இருந்தது. ஆனா பின்னாடி இருக்கிற பார்வோனுக்கு எப்படி இருந்ததா? அந்தகாரமாய் போச்சாமா, இருட்டாய் போச்சாமா. அல்லேலூயா. நீங்க உங்களுக்கு பின்னாடி வழி இல்லையே முன்னாடி வழி இல்லையே நினைக்காதீங்க. ஆனா நடத்துகிறவர் யாருங்க? ஆண்டவர். அல்லேலூயா. அதே மேகஸ்தம்பம் உங்களுக்கு வலியை உண்டாக்குச்சுன்னு சொன்னா அதே மேகஸ்தம்பம் உங்களை பாதுகாக்கவும் செய்யுது. அல்லேலூயா. உங்களுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வேணா இருக்கலாம். நீங்க சர்ச்சுக்கு வந்தா பிரச்சனைன்னு சொல்றாங்களா, உங்களை பயப்படுத்துறாங்களா, உங்களுக்கு பிரச்சனை வருதா, ஆனாலும் பயப்படாதீங்க. உங்களுக்கு பின்னாடி ஆண்டவருடைய மேகஸ்தம்பம் பின்னாடி போயிடும். முன்னாடி ஆண்டவர் வழியை சபை பண்ணிக்கிட்டே பின்னாடி சங்காரம் பண்ணிக்கிட்டே வருவார். அல்லேலூயா. அதனால நீங்க வழி இல்லையேன்னு பயப்படாதீங்க. திடீர்னு சூழ்நிலையை பார்த்து காணாம போகாதீங்க. என்னைக்கு ஒரே மாதிரி ஓட்டத்திலே ஓடிவாங்க. அல்லேலூயா. என்னைக்கு ஒரே மாதிரி வர்றீங்களோ அன்னைக்கு தான் விடுதலை, அன்னைக்கு தான் ரட்சிப்பு. இன்னைக்கு ஒருவேளை வந்துட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்துட்டு ஒரு சிலர் முறுமுறுத்தாங்க, ஒரு சிலர் பின்வாங்கி போயிருந்தாங்கன்னா பார்வோன்ட்டு அடிபட்டு செத்துருப்பாங்க. முன்னாடி ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் நடந்திருந்தாங்கன்னா கடலுக்குள்ள மூழ்கி இருப்பாங்க. ஆனாலும் அவர்களுக்கு ஒரு காத்திருப்பு தேவைப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவர் பின்னாடி என்ன பண்றாருங்களா? கீழே 24வது வசனம் வாசிங்க. இதற்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்னியும் மேகமுமான ஸ்தம்பத்தில் இருந்த எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்தார். எந்த அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினதோ அதே அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் தான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையா மாறிச்சு. அல்லேலூயா. பார்வோன் சேனைக்குள்ள பெரிய ஒரு இடத்துல பின்னாடி ஆண்டவர் இறங்கிட்டாருங்க, முன்னாடி இல்ல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்னாடி போய் ஒரு பெரிய எப்படி சொல்றது, ஒரு பெரிய மின்னல் வந்து விழுந்ததுன்னா அதை பார்க்க முடியுமா அடுத்தது என்ன நடக்குதுன்னு? அது மாதிரி ஒரு அக்னி சுழல், ஒரு புயல், சாதாரண புயலே நம்மளால பார்க்க முடியல. அக்னி சுழல் வந்துன்னா பார்க்க முடியுமா? அவங்க முன்னாடி கடலை ஆண்டவர் திறந்து விட்டாரு, அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க, இவங்க பின்னாடி பக்கத்துல வர முடியல. அல்லேலூயா. உங்களுக்கு சோதனை இருக்குன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா பின்னாடி திரும்பி பார்க்காம முன்னாடி மட்டும் பார்த்து போயிட்டே இருங்க. ஏன்னா பின்னாடி பார்த்திருந்தா பயந்துருப்பாங்க. அவங்க பின்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்குங்க? ஒரு பெரிய போர்க்களமே நடந்துகிட்டு இருக்குது. பெரிய அக்னி சூறாவளி வருது, பெரிய புயல் காற்று வருது. பின்னாடி திரும்பி பார்த்துருந்தா அவங்களால முன்னாடி போயிருக்க முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, உயரத்துல நடக்கும்போது கீழே பார்க்காதேன்னு. கிறிஸ்தவர்கள் பிரச்சனைகளை பார்த்து பின்னாடி பார்க்காதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் வழியை உண்டு பண்றாருங்க. நீங்க எதுக்கு பின்னாடி பாக்குறீங்க? பின்னாடி போராட்டம் இருக்குதான் செய்யும், பின்னாடி பிரச்சனை இருக்குதான் செய்யும். ஆனாலும் ஆண்டவருடைய கரம் உங்களுக்கு வழியை உண்டு பண்ணும். அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பாக்குறது என்னன்னு சொன்னா, மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பங்கிறது நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல். அல்லேலூயா. முதலாவது என்ன சொன்னங்க? உடன்படிக்கை பெட்டியாகிய தேவனுடைய வார்த்தையை முன்னாடி வைக்கணும், அது நமக்கு வழியை உண்டு பண்ணும். ரெண்டாவது மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கணும். அப்பதான் நம்மளால எதிரிகளை வெல்ல முடியும். அல்லேலூயா. நீங்க பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கிட்டா தான் உங்களால, நம்ம பரிசுத்த ஆவியை பற்றி நிறைய பேசணும் தெரியுங்களா, வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும், அற்புதங்களை செய்ய முடியும், பிசாசுகளை துரத்த முடியும். அப்ப உங்களுக்குள்ள பிரச்சனைகளை மேற்கொள்ளனா பரிசுத்த ஆவியானவர்ங்கிற அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் உங்களை வழி நடத்தி தான் தீரணும். அல்லேலூயா. ஆண்டவர் நடத்த தயாரா இருக்கிறார், அதை பெற்றுக்கொள்ள நம்ம தயாரா இருக்கிறோமான்னு பார்க்கணும். அல்லேலூயா. அடுத்தது ஒரு வசனம் வாசிங்க. மத்தேயு 2வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம இந்த கிறிஸ்துமஸ் செய்தியில பேசியிருப்போம். ஒரு நட்சத்திரம் வந்துட்டு மேய்ப்பர்களுக்கு வழிகாட்டுச்சு இல்லைங்களா? இப்ப இந்த வசனத்தை நம்ம பாத்துக்கிட்டு, அதாவது பிள்ளைக்கு மேல வந்துட்டு நட்சத்திரம் நினைச்சு இவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் சொல்லுது பாருங்க. 2வது வசனத்தை வாசிங்க எடுத்து. அதுலயே 2வது அதிகாரம் 2வது வசனம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம நிறைய நேரங்களில் பண்ற தப்பு என்ன தெரியுங்களா?
ஆண்டவர் ஒரு வழியை காட்டுவார், நம்ம ஒரு வழியை பிளான் பண்ணுவோம். சரி இப்படி இருக்குமோ? அந்த இடத்துல மேய்ப்பர்கள் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, நட்சத்திரம் நின்னோடனே ஓகே யூதர்களுக்கு ராஜா ஒன்னே அரண்மனையில தான் பிறந்திருப்பாரு அப்படின்ட்டு. அப்ப போய் ராஜா விட்டு கேட்டா ராஜாவுக்கு பயம், என்னது இன்னொரு ராஜா பிறந்திருக்கிறாரா அப்படின்னு அவங்க கூப்பிட்டு சீக்கிரட்டா கேட்கிறாரு. மற்றவங்க கிட்ட கேட்கும்போது ஆமா அப்படி ஒரு ராஜா பெத்லகேமில் பிறக்க போறாரு. உடனே ராஜாவுக்கு வந்துட்டு என்னாச்சுங்க, பெரிய கோபம் வந்துருச்சு. ஐயோ இப்படி ஆச்சான்னு அப்புறம் அந்த சாஸ்திரிகளை கூப்பிட்டு அப்படியே மெதுவாக கேட்கிறாரு, அவர் எங்க பிறந்தாரு என்ன ஏதுன்னு கேட்டு வந்து எனக்கு சொல்லுங்க, நானும் வந்து தொழுது கொள்ளுக்கிறேன்னு சொல்லி. அல்லேலூயா. அங்க போய் உள்ளுக்குள்ள போகும்போது நட்சத்திரம் அந்த இடத்துல இல்லை. நம்ம நிறைய நேரங்களில் ஆண்டவரை வழி நடத்துதலை விட்டு ஆண்டவர் கொடுக்குற வெளிச்சத்தை விட்டு நம்ம நிறைய நேரம் காணாம போயிடுறோம். சொந்த முடிவு எடுத்துக்கிறோம். ஒருவேளை இப்படி இருக்கும். ஆண்டவருடைய நடத்தல் அவர் ஒரு டைம் தொட்டு நடத்திட்டாருன்னா கடைசி வேலை முடிகிற வரைக்கும் விட மாட்டாருங்க. பாடுகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு, யோர்தான் போல பிரச்சனை இருக்கு, பின்னாடி பார்வோன் மாதிரி ஒருத்தர் வந்து இடிப்பான். ஆனாலும் நடத்துகிறவர் யாருங்க? ஆண்டவர். அவருடைய வழி வந்துருச்சுன்னு சொன்னா அந்த நட்சத்திரத்தை மட்டும் பார்த்து போயிட்டே இருந்தா அவங்க எங்க போயிருக்கலாம், இயேசுவை பார்த்து போயிருக்கலாம். அவங்களா ஒரு முடிவு எடுத்தாங்க, ஒருவேளை யூதருக்குரிய ராஜா இங்க பிறந்திருப்பாரு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் கீழே 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, அவருக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த நட்சத்திரம் திரும்ப அவர்களை வழி நடத்தணும்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற வசனங்கள்ல சொல்லப்படுகிறது, அந்த நட்சத்திரம் திரும்ப இயேசு இருக்கிற இடத்துல கொண்டு போய் அவங்களை விட்டுச்சான். அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாமா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாக்குறாருங்க, நீங்க காணாம போனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு. அல்லேலூயா. எப்படி வந்து ஆசாரியர்கள் பெட்டியை தூக்கிட்டு யோர்தான்ல எல்லாம் கடந்து வர்ற வரைக்கும் நின்னாங்களோ, எப்படி வந்துட்டு ஆண்டவர் அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பத்தை வச்சு செங்கடலை கடந்து முழுவதுங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிடையாது, வெடிய வந்துட்டு கடலை கடந்து போனாங்க, ஆண்டவர் காத்திருந்தாரோ. எப்படி மேய்ப்பர்கள் வந்துட்டு தப்பா போயிட்டு வர வரைக்கும் நட்சத்திரம் காத்திருந்ததோ அது போல ஆண்டவர் உங்களுக்காக காத்திருப்பாரு. அல்லேலூயா. இந்த நட்சத்திரம்ங்கிறது இந்த இடத்துல இயேசுவை குறிக்குது. அல்லேலூயா. அப்ப இயேசுவானவர் நமக்காக வந்துட்டு எப்படியாவது நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படிங்கிற ஒரு வழியை உண்டு பண்றாரு. அல்லேலூயா. நட்சத்திரம்ங்கிறது முதலாவது வெளிச்சம். ஆண்டவர் வெளிச்சமா இருக்கிறார், அவரே வழியும் சத்தியமும். அப்ப ஒரு வழி காட்டுது அப்படின்னா இயேசுடைய வழியில போனா மட்டும்தான் நம்மளால பாதுகாப்பா பிரயாணம் பண்ண முடியும். அல்லேலூயா. இந்த பூமியில இருக்கிற கொஞ்ச காலங்கள் நம்ம பாதுகாப்பா போகணும்னு சொன்னா முதலாவது வந்துட்டு என்ன பண்ணணுங்க, தேவனுடைய வார்த்தை என்கிற உடன்படிக்கை பெட்டியை தூக்குறவர்களா இருக்கணும். தூக்குறவர்களோட நீங்க ஒத்தாசை பண்ணிக்கிறவர்களா இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? அதாவது நீங்களும் ஜெபிக்கணும், உங்களுக்காக யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்காக ஒத்துழைச்சு போகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவதா பார்த்தது என்னங்க, ஆண்டவர் உங்களை மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் கூடிய பரிசுத்த ஆவியானவரால் நீங்க முழுகப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. அப்பதான் உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் இருந்து உங்களால என்ன பண்ண முடியுங்க, மேற்கொள்ள முடியும். மூணாவது, இயேசுதா வழி, இயேசுதா சத்தியம், இயேசுதா ஜீவன். அவர் காட்டுற ஒளி அப்படியே தான் இருக்கும். நீங்க நித்திய ஜீவன் போற வரைக்கும் அவர் வெளிச்சத்தை காட்டிக்கிட்டே இருப்பார். நீங்க தப்பி தவறி திடீர்னு காணாம போயிருவீங்க. கொஞ்ச நாள் காணாம போயிட்டு எங்கப்பா போன, இந்த காணாம போன ஆட்டை கண்டுபிடிக்க போன மாதிரி ஆண்டவர் உங்களுக்காக இருக்கிறார். அல்லேலூயா. இளையகுமார எப்படி ஓடிட்டு ஓடியாந்தானோ அது போல ஆண்டவர் காத்துக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆயினும் நீங்க தெரிஞ்சுக்குங்க, 2024 இப்படியே இளையகுமார் நாட்டை ஓடி 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 வந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் 30 தான் கடி கொடுப்பீங்களோ தவிர உங்களை தாண்டி போறவங்க 60 100 கொடுக்குற மாதிரி உங்களால கொடுக்க முடியாது. அப்ப நீங்க எவ்வளவு கனி கொடுக்க விரும்புறீங்க? 100 பலன் கொடுக்கணும்னா உத்தமம். ஆண்டவர் உங்களுக்காக காத்திருக்கிறார் அப்படிங்கிறக்கா ஆண்டவரை காத்திருக்க வைக்கலாமா? உலக மனுஷன் காத்திருக்க வைப்பீங்களா? உங்களுக்காக ஒரு எஜமான் இருக்கிறாரு. அந்த பைபிளே சொல்லப்பட்டிருக்குது, எஜமான் வந்துட்டு வேலைக்கார ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு எனக்கு சாப்பாடு போட்டுன்னு அவன் சொல்லுவானா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. ஆனாலும் நம்ம ஆண்டவர் வரட்டும் நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவர் கிருபையுள்ள கர்த்தர். அல்லேலூயா. ஆனாலும் அந்த கிருபை இந்த பூமியில இருக்கிற கொஞ்ச நாளைக்கு தான். அதை நீங்க தள்ளி தள்ளி விட்டு போனீங்கன்னா உங்க பரலோகத்துல நீங்க நிற்கும் பொழுது ஒருத்தர் 100 கனி கொடுக்கிறவனா இருப்பான், ஒருத்தர் 30 கனி கொடுக்குற, நீங்க 30 கனி கொடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. சத்தியத்தை தெரிஞ்சு நடைமுறை வாழ்க்கையில இருந்து ஆண்டவர் கொடுக்கிற வழியில நம்ம பிரவேசிக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப 2023ல நீங்க காணாம போயிருந்தாலும் பரவாயில்ல, 2024 எப்படி இருங்க, ஆண்டவர் கண் பார்வைக்கு முன்னாடியே உட்கார்ந்துகிட்டு இருங்க. அல்லேலூயா. காணாமல் போனவர்களை தேடி வருகிறதா ஆண்டவருடைய வேலை. அல்லேலூயா. அதனால வருஷம் ஆண்டவர் தேடி வந்துகிட்டே இருக்க மாட்டாரு. சரிப்பா 2023 தான் அடிக்கடி காணாம போயிட்டோம், இந்த வருடம் என்ன பண்ணாதீங்க, காணாம போகாதீங்க. அல்லேலூயா. தேவன் இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுடையவர், நீடிய சாந்தம் உள்ளவர், தயவு உள்ளவர் தான். ஆனாலும் ஒரு நாளைக்கு நீங்க பதில் சொல்லணும்னு தெரிஞ்சுக்கங்க. இந்த பூமியில வாழும்போது உங்களை ஒருத்தர் குறையில்லாம இவன் செவ்வையா வாழ்றான்னு சொல்லணும்னு சொன்னா நீங்க அந்த உத்தமம் முழுமை ஆண்டவர் முன்னாடி நீங்க காணாம போயிடக்கூடாது. தொடர்ந்து ஆண்டவருடைய பார்வை முன்னாடி இருக்கணும். அல்லேலூயா. சோதரம் பண்ணுவோம். எல்லாம் எழுந்து